எங்களோட அண்ணாண்ட விடுதலைக்காக எல்லாரும் ஒருமித்த குரலாக கேட்க இருக்கிறோம். இதுவரையில் நாங்கள் அப்படி கேட்டதில்லை. இந்த முறை நாங்கள் எல்லாரையும் கேட்க போகிறோம் எங்கட அண்ணா விட சொல்லி. ஏனென்றா எங்கட அண்ணா பாவம் 30 வருஷத்துக்கு மேலேயும் அவர் அதுக்கே இருக்கிறார். இதை பார்க்குற எல்லாரும் இதில் வந்து குரல் கொடுக்கணும்னு தான் நான் கேட்குறேன். ஏனென்றா எங்கட அனைவருக்கும் இனிமையான வணக்கம். யாழ்ப்பாணம் செம்மணியில் கடந்த மாதம் பாரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியதை தொடர்ந்து தமிழினம் தொடர்ச்சியாக போராடித்தான் அனைத்தையும் பெற வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். பல போராட்டங்களுக்கு எமக்கு என்னும் தீர்வு கூட கிடைத்தது கிடையாது. இருந்தாலும் போராடித்தான் ஆக வேண்டும் வாழ்நாள் முழுவதும் என்கின்ற நிலை போன்று மாறிவிட்டது எங்களது நிலை. இவ்வாறு இருக்கின்ற போது குரலற்றவர்களின் குரல் என்கின்ற அமைப்பினூடாக எதிர்வருகின்ற 24, 25ஆம் திகதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது எது தொடர்பாக நடைபெறப் போகிறது, என்ன விடயம் தொடர்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறப் போகிறது என்று கேட்டால், தமிழ் போராட்டங்களில் பங்கு பெற்றி அல்லது அதனுடன் தொடர்புபட்டவர்கள் என்று கருதி அல்லது அதனுடன் தொடர்புபடாமல் அதனுடன் தொடர்புபட்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்டு தொடர்ச்சியாக 30 வருடங்களுக்கு மேலாக சிறைகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலையை வேண்டியும், அதே போன்று சிறைகளில் வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளினுடைய நினைவு கூறும் முகமாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த அமைப்பு இன்றைய நாளில் ஊடக சந்திப்பு ஒன்றையும் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நடத்தியிருந்தார்கள். அந்த அமைப்பின் சார்பாக ஒருவர் பங்கு கொண்டிருந்தார். அதே போன்று தொடர்ச்சியாக 30 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருந்து சொல்லெனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கைதியினுடைய சகோதரியும் அந்த ஊடக சந்திப்பில் கலந்திருந்தார். அவர் கூறுகின்ற போது, நாங்கள் தனித்தனியாக போராடி இருக்கின்றோம், இப்போது ஒன்றாக எங்களது உறவுகள் எமக்கு வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கின்றோம், அதற்காக நீங்கள் அனைவரும் கைகோப்பீர்கள் என்று நம்புகின்றோம் என்பது போன்று பேசியிருந்தார். குறித்த இடத்தில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சார்பாக பேசியவர் குறிப்பிடுகையில், இந்த போராட்டத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளினுடைய ஒத்துழைப்பையும் ஏனைய பிரமுகர்களின் ஒத்துழைப்பையும் தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் 30 வருடங்களுக்கு மேலாக சிறையில் அகப்பட்டு இருப்பது என்பது எவ்வளவு வேதனையான ஒரு விடயம் என்பது அனைவருக்கும் புரியக்கூடிய ஒன்றுதான். இதை சர்வதேசத்துக்கு புரிய வைக்க வேண்டும், இப்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு புரிய வைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் தாண்டி அவர்களை மீண்டும் வெளியே கொண்டு வருவதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். அந்த போராட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும். இந்த போராட்டம் தொடர்பாக இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பை இப்போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ 24, 25ஆம் தேதி. வணக்கம். முருகையா கோமகன், குரலற்றவரின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான நினைவு கூறும் ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான பொதுவழியிலே செயற்படுகின்ற மனிதாபிமானாக செயற்படுகின்ற மக்கள் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்குமான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளினை விடுக்கும் ஒரு ஊடக சந்திப்பு. சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணிதிரள்வோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்னும் பெயரை தாங்கி நிற்கின்றது. ஆனாலும் இந்த ஜனநாயக சோசலிசம் வெளிப்படுத்தும் விழுமியங்களுக்கு மாறாக ஒடுக்கும் அரசாகவே இவ்வரசு பரிணமித்துள்ளது. இந்த அரசினது இரும்பு சிறைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வு பூர்வமாய் மனம் கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய நம் ஒவ்வொருவரது கடமையாகும். சுதந்திர வாழ்வின் உரிமைக்காக நித்தமும் போராடி கொண்டிருக்கின்ற எமது தமிழினத்தை
சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கென்று ஆதிக்க அரசினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசரகால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்துவிடலாகாது. நாட்டின் பல்வேறு சிறைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகளை நினைவேந்துவதுடன் 30 ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி இன்று வரை சிறை கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் சுதந்திர விடியலுக்காக கரங்கோர்த்து குரலுயர்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய காலத்தின் கட்டாய தேவையாகும். தமிழினத்தை வேரறுக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாள் ஜூலை 25 முன்னிறுத்தி சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்தி இன்று வரை சிறையிலே வாடும் உறவுகளின் விடுதலைக்கு வழியமைப்போம். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக உணர்வு பூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்றவரின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது. நினைவேந்தலை வலுப்படுத்தி விடுதலைக்கு வழி சமைக்க ஈழத்து சூழலில் மட்டுமன்றி அயலகமான தமிழகம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பன்னாட்டு தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் அமைப்புகள், மனித உரிமைவாதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் என அனைத்து தரப்பினரிடமும் அந்தந்த நாடுகள் இதே போன்ற உணர்வுபூர்வ கவனக்குவிப்பு நிகழ்வுகளுக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். எதிர்வருகின்ற 24 மற்றும் 25 திகதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா சுற்றையலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரிடம் தவறாது பங்கேற்று ஒன்றிணைந்து உறவுகளை சிறைமீட்க குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரள வலு சேர்ப்போம். நன்றி. வணக்கம். 30 வருடம் சிறையில் இருக்கிற விக்னேஸ்வர பார்த்திபனின் தங்கை வாகினி. இப்போ 24, 25 எங்களோட அண்ணாண்ட விடுதலைக்காக எல்லாரும் ஒருமித்த குரலாக கேட்க இருக்கிறோம். இதுவரையில் நாங்கள் அப்படி கேட்டதில்லை. இந்த முறை நாங்கள் எல்லாரையும் கேட்க போகிறோம் எங்களோட அண்ணா விட சொல்லி. ஏனென்றா எங்களோட அண்ணா பாவம் 30 வருஷத்துக்கு மேலேயும் அவர் அதுக்கே இருக்கிறார். இதை பார்க்குற எல்லாரும் இதில் வந்து குரல் கொடுக்கணுமென்று தான் நான் கேட்குறேன். ஏனென்றா எங்களோட அண்ணா வெளியில் வரணும். எங்களுக்கு எல்லா அமைப்பாக இருந்தாலும் போதும், அமைப்பாக இருந்தாலும் எங்களோட அண்ணா காண்டி நீங்கள் வந்து குரல் கொடுக்கணுமென்று தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா 30 வருஷத்துக்கு பிறகு அவர் உள்ளுக்க இருக்கிறது நியாயம் இல்லை. எங்களோட அண்ணாவை எல்லாரும் வந்து எல்லா அமைப்பையும் நாங்கள் கேட்குறோம். எங்களோட அண்ணன் நாங்கள் இப்படி ஒரு போராட்டம் நாங்கள் செய்ததும் இல்லை. எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியும். நாங்கள் இந்த முறை தான் கேட்குறோம். எங்களோட அண்ணாவை இவ்வளோ நாள் நாங்கள் நம்பி நல்லா ஏமாந்து போனோம். இந்த முறை என்றாலும் எங்களோட அண்ணாவை விடணுமென்றதுக்காண்டி எல்லாரும் ஒத்துழைச்ச எங்களுக்கு குரல் தரணும் எங்களோட அண்ணா விடுதலைக்காக என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ளும். நாங்கள் எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டோம். ஆனால் ஒரு தரம் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. கடிதம் உங்களோட கிடைச்சிருக்கேன்னு சொல்லினமே தவிர மற்றும்படி எங்களோட அண்ணாவை விடுவிக்கிறேன்ட்டு எந்த ஒரு வாயிலிருந்து நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. அன்றைக்கு இவர் வந்தவர் இங்கே செம்மணிக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளை விடணும் என்று சொல்லி அந்த மனித உரிமை அவற்ற வாயிலிருந்து வந்தது தான் நான் என் காதாலியாக கேட்டிருக்கிறேன். அவர் சொன்னது சரிதான். ஆனால் இந்த அரசாங்கம் எடுக்குதில்லை அப்படி ஒரு முடிவை. எங்களுக்கு அதுதான் தேவை. இப்போ நாங்கள் அதுக்காண்டி தான் கேட்க நிற்கிறோம். இப்போ எல்லார்கிட்டையும் ஏன்னா நாங்கள் தனியாக தான் கேட்டிருக்கோம். இப்போ தான் நாங்கள் ஒட்டு மொத்தமாக கேட்கறதுக்காண்டி இருக்கிறோம். எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்கும். அன்பான ஈழ உறவுகளே, 30 வருடங்களுக்கு மேலாக தனது சகோதரனை சிறையில் வைத்துவிட்டு போராடி கொண்டிருக்கின்ற குடும்பம் சார்பாக அந்த பெண் வந்து பேசுகின்ற போது மனம் கனக்கிறது. விக்னேஸ்வரன் பார்த்திபன் அவர்களது சகோதரிதான் இந்த இடத்தில் ஊடக மையத்தில் தோன்றி பேசியிருந்தார். இவ்வாறு எத்தனையோ நபர்கள்
தங்களது துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு நிமிடம் அல்லது ஒரு மணி நேரம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற கிட்டு பூங்காவுக்கு அருகாமையில் இடம்பெறுகின்ற போராட்டத்தில் 24, 25 திகதிகளில் குரல் கொடுக்க ஒன்று திரள்வோம். நன்றி. மற்றொரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.